வணக்கம். நிமிடச் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராதா. நிமிடச் செய்திகளில் பல்வேறு முக்கியமான செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக பாரிஸ் நகரில் கோலாகலமாக தொடங்கிய பாராலிம்பிக் தொடர். பாராலிம்பிக் முதல் நாள் போட்டிகளில் களமிறங்கும் தமிழக வீரர் வீராங்கனைகள். சென்னை ஃபார்முலா 1 பந்தயத்திற்கான விதிமுறைகள் வெளியீடு. தமிழகத்தில் 11 இடங்களில் புதிய FM ரேடியோ சேவை தொடங்க அனுமதி. ஜார்க்கண்டில் சம்பாய் சோரன் எடுத்த அதிரடி முடிவு என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். பாரிஸ் நகரில் பாராலிம்பிக் போட்டிகள் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியது. பாரிஸில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சாம்ஸ்-எலிஸ் மற்றும் பிளேஸ் டி லா கான்கர்டில் நடைபெற்ற தொடக்க விழாவில் பங்கேற்ற பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் பாராலிம்பிக் போட்டிகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். பிரான்ஸ் விமானப்படையினரின் சாகசத்தை தொடர்ந்து 500 கலைஞர்கள் பங்கேற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முன்னணி மாற்றுத்திறனாளி கலைஞர்கள் அரங்கேற்றிய கலை நிகழ்ச்சியினை சுமார் 50,000 பார்வையாளர்கள் கண்டு களித்தனர். கலை நிகழ்ச்சிகளுக்கு பிறகு பாராலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. புகழ்பெற்ற லூவ்ரே அருங்காட்சியகம் அருகே பாராலிம்பிக் போட்டிக்கான ஜோதி ஏற்றப்பட்டது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 5 மூத்த பாராலிம்பிக் வீரர் வீராங்கனைகள் ஜோதியை ஏந்திச் சென்று ஏற்றினர். கண்கவர் வானவேடிக்கையுடன் தொடக்க விழா நிறைவு பெற்றது. பாராலிம்பிக் போட்டிகளை காண ஏராளமான விளையாட்டு ஆர்வலர்கள், ரசிகர்கள், சுற்றுலா பயணிகள் பாரிஸ் நகரில் குவிந்து வருவதால் பாதுகாப்பு பணியில் சுமார் 15,000 காவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான அட்டவணை மற்றும் விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. சென்னை ஃபார்முலா 4 ரேசிங் சர்க்கியூட் போட்டி மற்றும் இந்தியன் ரேசிங் லீக் கார் பந்தயம் வரும் ஆகஸ்ட் மாதம் 31 மற்றும் செப்டம்பர் மாதம் 1 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. தீவுத்திடல், போர் நினைவு சின்னம், நேப்பியர் பாலம், சுவாமி சிவானந்தா சாலை மற்றும் மவுண்ட் ரோடு ஆகியவற்றில் 3.5 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு அமைக்கப்பட்டுள்ள சர்க்கியூட்டில் இந்த பந்தயம் நடைபெறுகிறது. ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி பிற்பகல் பயிற்சி போட்டிகள், தகுதி சுற்று ஆகியவை தொடங்கி நடைபெறும் என்றும் இறுதிப் போட்டிகள் நள்ளிரவு வரை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா சாலை, சுவாமி சிவானந்தா சாலை, தீவுத்திடல் ஆகிய பகுதிகளில் பார்வையாளர்கள் மாடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போட்டிகளை பார்வையிட வருவோருக்கு கூர்மையான பொருட்கள், லேசர் லைட்டுகள், செல்லப்பிராணிகள், தீப்பற்றக்கூடிய பொருட்கள், பாட்டில்கள், புகைப்பிடிக்கும் சாதனங்கள், ட்ரோன்கள் உள்ளிட்டவற்றை எடுத்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் அருகே விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடத்த அனுமதி கோரிய இடத்தை ஏடிஎஸ்பி திருமால் ஆய்வு மேற்கொண்டார். விக்கிரவாண்டி அருகே வி சாலையில் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடத்த அனுமதி கேட்டு விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மனு அளித்தார். மேலும் விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்திலும் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் மாநாடு நடத்த அனுமதி கேட்ட வி சாலை பகுதியில் ஏடிஎஸ்பி திருமால், டிஎஸ்பி சுரேஷ் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். மாநாடு நடத்த தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் இருசக்கர வாகனம், கார்கள், பேருந்துகள் நிறுத்தும் இடம், உணவுக்கூடம், ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனம் நிறுத்துமிடம் உள்ளிட்டவற்றை குறித்து கட்சி நிர்வாகிகள் காவல்துறை அதிகாரிகளிடம் விளக்கினர். மாநாடு நடைபெறவுள்ள இடம் தேசிய நெடுஞ்சாலை அருகில் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநாட்டிற்கு 1.5 லட்சம் பேர் வருவர் என கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாலும் அனுமதி வழங்கப்படுமா என்பது குறித்து 2 தினங்களுக்குள் தெரியப்படுத்தப்படும் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
10 மாநிலங்களில் சுமார் 28,000 கோடி ரூபாய் மதிப்பில் 12 தொழில் நகரங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் தமிழ்நாட்டில் ஒரு நகரம் கூட இடம்பெறவில்லை. நாட்டில் பரவலாக உற்பத்தியை அதிகரிக்கவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் தொழில் நகரங்களை ஏற்படுத்த பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. உத்தராகண்ட், பஞ்சாபில் ராஜ்புரா, பாட்டியாலா, மகாராஷ்டிரா, கேரளாவின் பாலக்காடு, உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ரா மற்றும் பிரயாக்ராஜ், பீகாரின் கயா, தெலங்கானாவின் ஜஹீராபாத், ஆந்திராவில் ஒருவக்கல் மற்றும் கோபார்த்தி, ராஜஸ்தானின் ஜோத்பூர் மற்றும் பாலி மற்றும் ஜார்க்கண்டின் ஜாம்ஷெட்பூர் ஆகிய இடங்களில் தொழில் நகரங்களை ஏற்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 28,602 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்படும் தொழில் நகரங்கள் மூலம் சர்வதேச போட்டிகளை சமாளிக்கும் வகையில் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இவை உலக தரத்திற்கு ஏற்றவாறு தொழிற்சாலைகளை ஏற்படுத்தும் வகையில் நவீன உட்கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும் எனவும் மத்திய அமைச்சர் கூறியுள்ளார். இந்த தொழில் நகரங்கள் மூலம் 10 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 30 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் மத்திய அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 11 நகரங்களில் எஃப்எம் ரேடியோ அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு முழுவதும் 234 நகரங்களில் தனியார் எஃப்எம் ரேடியோ அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 784 கோடியே 87 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 730 சேனல்களுக்கான ஏறுவரிசை மின் ஏலத்தின் 3வது தொகுதியை நடத்த பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் குன்னூர், திண்டுக்கல், காரைக்குடி, கரூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, நெய்வேலி, புதுக்கோட்டை, ராஜபாளையம், தஞ்சை, திருவண்ணாமலை மற்றும் வாணியம்பாடி ஆகிய 11 இடங்களில் எஃப்எம் ரேடியோ அமைக்க மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. எஃப்எம் ரேடியோவின் மொத்த வருவாயில் ஜிஎஸ்டியை தவிர்த்து 4% உரிமை கட்டணமாக வசூலிக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் கூறியுள்ளது. இதன் மூலம் உள்ளூரில் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் மத்திய அமைச்சரவையிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து சம்பாய் சோரன் அதிகாரப்பூர்வமாக விலகினார். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் சிறைக்கு சென்றபோது முதலமைச்சர் பொறுப்பை சம்பாய் சோரன் ஏற்றுக்கொண்டார். 5 மாதங்கள் முதலமைச்சராக பதவி வகித்த அவர் ஹேமந்த் சோரன் சிறையிலிருந்து வெளியே வந்த பின்னர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டியிருந்தது. அப்போது நடந்த சில விஷயங்கள் தன்னை காயப்படுத்தியதாக சம்பாய் சோரன் சமீபத்தில் தெரிவித்திருந்தார். இது ஜார்க்கண்ட் அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் முதன்மை உறுப்பினர் உள்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்து விலகுவதாக சம்பாய் சோரன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பழங்குடியினர், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பிரச்சினைகளில் தனது போராட்டம் தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார். சம்பாய் சோரன் நாளை தனது ஆதரவாளர்களுடன் பாஜகவில் இணைய உள்ளார். முன்னதாக டெல்லியில் சில தினங்களாக முகாமிட்டிருந்த சம்பாய் சோரன் பாஜக மூத்த தலைவர்களை நேரில் சந்தித்திருந்தார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி டெல்லியில் பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். டெல்லியில் மாநகர பேருந்தில் பயணித்த ராகுல் காந்தி போக்குவரத்து ஊழியர்களிடம் கலந்துரையாடினார். இது தொடர்பான புகைப்படங்களை தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ள காங்கிரஸ் கட்சி, நமது ஜனநாயக சமூகத்தில் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் ஒவ்வொரு பிரிவினரையும் ராகுல் காந்தி சந்தித்து அவர்களுக்கான குரல் எழுப்பி வருகிறார் என தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள், ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்கள், காலணி தைப்பவர்களை ராகுல் காந்தி சந்தித்து பேசியிருந்தார். குஜராத் மாநிலத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 25ஐ தாண்டியுள்ளது. குஜராத்தில் பெய்து வரும் கனமழையால் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் 17,000க்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் இருப்பிடத்திலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். வீடுகளிலிருந்து வெளியேற முடியாமல் தவித்து வரும் மக்களை படகு மூலம் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டுள்ளனர். குஜராத்தில் 122 அணைகளில் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அங்கு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சர் பூபேந்தர் பட்டேலிடம் வெள்ள பாதிப்புகள் குறித்து பிரதமர் மோடி கேட்டறிந்தார். மேலும் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என உறுதியளித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை விரைந்து செய்ய மத்திய அரசை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் வலியுறுத்தியுள்ளனர்.
இதனிடையே 5 நாட்களுக்கு அதிக கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை ஐஐடியில் ஆன்லைன் மூலம் பிஎஸ் டேட்டா சயின்ஸ் எனப்படும் தரவு அறிவியல் பட்டப்படிப்பில் சேரும் மாணவர்கள் இறுதியாண்டை பஞ்சாபில் உள்ள ஐஐடி ரோபரில் பயிலும் அதன் தொடர்ச்சியாக முதுநிலை படிப்பை கேட் தேர்வு இன்றி நேரடியாக சேரவும் வழிவகை செய்யும் வகையில் இரு நிறுவனங்களிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. 2020ஆம் ஆண்டு சென்னை ஐஐடி 4 ஆண்டு பிஎஸ்சி தரவு அறிவியல் படிப்பை அறிமுகப்படுத்தியது. ஐஐடியில் நேரடியாக சேர்ந்து கல்வி பயில முடியாத 30,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த ஆன்லைன் வகுப்புகளில் சேர்ந்துள்ளனர். இப்படி ஆன்லைனில் சேரும் மாணவர்கள் தங்கள் 4ஆம் ஆண்டு படிப்பை ஐஐடி ரோப்பரில் படிக்கும் வகையில் ஐஐடி சென்னை மற்றும் ஐஐடி ரோப்பர் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோட்டி மற்றும் ஐஐடி ரோபர் இயக்குநர் ராஜீவ் அகுஜா ஆகியோர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இவ்வாறு பிஎஸ் டேட்டா சயின்ஸ் மற்றும் பிஎஸ் டேட்டா சயின்ஸ் பட்டம் பெறுவோர் கேட் தேர்வு எழுதாமலே ஐஐடி ரோபரில் முதுநிலை பட்டப்படிப்பில் சேர முடியும் என சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோட்டி கூறியுள்ளார். இப்போ பல வெளி காலேஜஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் ஐஐடியில் பண்ணணும்னா அவங்க கேட் பரீட்சை எழுதணும். இப்போ அவங்க இங்க பிஎஸ் டேட்டா சயின்ஸ் கடைசி வருடம் அவங்க ரோப்பர்ல போய் பண்ணினாங்க. அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எம்எஸ் அட்மிஷன் கொடுக்கறாங்க வித்தவுட் கேட். ஸோ இதுதான் இந்த எம்ஓயூல நாங்க அச்சீவ் பண்ணது. அந்த எம்எஸ்ல அவங்க 1 வருடம் 2 வருடம் நல்லா பண்ணாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா பிஹெச்டிக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மதுரையில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்கும் பணியை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைத்து மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரை மாநகராட்சி கூட்டம் மேயர் இந்திராணி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநகராட்சி பகுதிகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்கும் பணி தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் ஒரு மாட்டை பிடித்து பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு செய்திட 2,000 ரூபாய் என ஒப்பந்தம் நிர்ணயம் செய்து திருச்சி பாலக்கரையைச் சேர்ந்த குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மாமன்ற கூட்டத்தில் 45 கவுன்சிலர்கள் மட்டுமே பங்கேற்றனர். பெரும்பாலான திமுக கவுன்சிலர்கள் மற்றும் மண்டல தலைவர்கள் திமுக ஆலோசனை கூட்டத்திற்கு சென்றதால் மாமன்ற கூட்டத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி கூட்டத்தில் அதிகாரிகள் மீது நகராட்சி துணைத் தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் புகார் தெரிவித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. குன்னூர் நகர்மன்ற கூட்டம் அதன் தலைவர் சுசீலா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக மற்றும் திமுகவைச் சேர்ந்த வார்டு உறுப்பினர்கள் தங்கள் வார்டுகளில் எந்தவித வளர்ச்சிப் பணிகளும் நடைபெறுவதில்லை என்றும் அதிகாரிகள் பணிகளை செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் புகார் தெரிவித்தனர். மேலும் நகராட்சிக்கு வழங்கிய வளர்ச்சிப் பணிக்கான நிதிகள் திரும்ப சென்று விட்டதாகவும் இதற்கெல்லாம் அதிகாரிகள்தான் காரணம் என்றும் குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து துணைத் தலைவர் வாசிம் ராஜா பேசும்போது அதிகாரிகள் பணிகளை முறையாக செய்யாவிட்டால் அடுத்த மாதம் நகர்மன்ற கூட்டம் நடைபெறாது என்றும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியருக்கு புகார் தெரிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மனோரத்தினம் சோலை அணையை சுற்றி வளர்ந்துள்ள அந்நிய வகை சவுக்கு மரங்களை முற்றிலும் அழித்து அகற்றுமாறு கோரிக்கை வலுத்து வருகிறது. கொடைக்கானல் நகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக திகழ்வது மனோரத்தினம் சோலைக்குள் உள்ள 2 அணைகள்தான். இவற்றில் கீழே அமைந்துள்ள முதல் அணையை சுற்றி நமது மண் வளத்திற்கு ஏற்பில்லாத அந்நிய வகை சவுக்கு மரங்கள் அதிக அளவில் அடர்ந்து பரவி வளர்ந்து வருகின்றன. இந்த அந்நிய வகை சவுக்கு மரங்கள் ஆண்டு முழுவதும் அணைக்கு செல்லும் குடிநீர் ஆதாரத்தை உறிஞ்சிக் கொள்வதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். எனவே இவற்றை வெட்டி அகற்றி முற்றிலும் அழிக்க வேண்டும் என்றும் அந்த பகுதிகளில் புல்வெளிகளை உருவாக்கி அணையின் சுற்றுச்சூழலை மீண்டும் பழைய நிலைக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இதுபற்றி கொடைக்கானல் நகர்மன்ற தலைவர் செல்லத்துறையிடம் கேட்டபோது அணையை சுற்றியுள்ள அந்நிய வகை சவுக்கு மரங்களை அகற்ற முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதற்கட்டமாக கரையிலிருந்து 200 மீட்டர் அளவிற்கு வெட்டுவதற்காக அரசின் அனுமதி கோரப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த கர்ப்பிணி பெண்ணின் உடற்கூறாய்வு ஆய்வறிக்கை வெளியானதும் 2ஆம் கட்ட விசாரணை நடத்தப்படும் என கோட்டாட்சியர் தெரிவித்துள்ளார். ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த ஜெயப்பிரியா என்ற பெண்ணிற்கு பிரசவத்திற்கு பிறகு இரத்தப்போக்கு ஏற்பட்டது. மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ஜெயப்பிரியா உயிரிழந்தார். இதற்கு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் அலட்சியமே காரணம் என
ஜெயப்பிரியாவின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக பெரியகுளம் கோட்டாட்சியர் முத்து மாதவன் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேரில் விசாரணை மேற்கொண்டார். உடற்கூறாய்வுக்கு பின் கர்ப்பிணி பெண்ணின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. முதற்கட்ட விசாரணை முடிவு பெற்ற நிலையில் உடற்கூறாய்வு ஆய்வறிக்கை வெளியானதும் 2ஆம் கட்ட விசாரணை நடத்தப்படும் என பெரியகுளம் கோட்டாட்சியர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் சம்பந்தப்பட்டவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெண்ணின் கணவர் பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். முத நாளே சீரியஸ் கண்டிஷன் சொன்னாங்க. அப்புறம் 2 நாள் கழித்து கொஞ்சம் கண்ணு முழிக்குதுன்னு சொல்லி நம்மளை மக்களை பூரா கொஞ்சம் ஆர்வப்படுத்தினாங்க. சரி கண்ணு முழிக்குதுன்னு சொன்னாங்க. தொட்டு பேசலாமான்னு சொன்னால் தொடக்கூடாது, அது தொட்டால் இதாகும் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்மளை பிளாக்மெயில் பண்ணாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஓநாய்கள் தாக்கியதில் குழந்தைகள் உட்பட 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியா நேபாள எல்லையில் அமைந்திருக்கும் பஹ்ரைச் பகுதியில் 2 மாதங்களாக 30க்கும் மேற்பட்ட கிராம மக்களை ஓநாய்கள் அச்சுறுத்தி வருகின்றன. இதனால் தூக்கத்தை இழந்து தவித்து வரும் மக்கள் வனத்துறையினருடன் இணைந்து ஓநாய்களை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஓநாய்கள் தாக்கியதில் இதுவரை 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஓநாய்களை பிடிக்க ஆங்காங்கே பொறிகள், கூண்டுகளை வைத்துள்ள வனத்துறையினர் தெர்மல் ட்ரோன்கள் மூலம் அவற்றை கண்டறிந்து பிடித்து வருகின்றனர். இதுவரை 3 ஓநாய்கள் பிடிபட்டுள்ளதாக தெரிவித்த வனத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் குழந்தைகளுடன் வீட்டிற்கு வெளியே தூங்குவதை தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பூஞ்ச் பகுதியில் 6 சீன கையெறி குண்டுகளை ராணுவ வீரர்கள் கைப்பற்றியுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பிறகு முதல் முறையாக அங்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனால் ஜம்மு காஷ்மீர் முழுவதும் காவல்துறையினர் மற்றும் ராணுவத்தினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள டாச்சி வனப்பகுதியில் ராணுவத்தினர் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டனர். அப்போது 6 கையெறி குண்டுகளை கண்டெடுத்துள்ளனர். அந்த குண்டுகளை ஆய்வு செய்தபோது அவை சீனாவில் தயாரிக்கப்பட்ட கையெறி குண்டுகள் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அப்பகுதியில் கண்காணிப்பு பணியை ராணுவத்தினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். ஸ்பெயினில் கோலாகலமாக நடந்த தக்காளி திருவிழாவில் திரளானோர் கலந்து கொண்டனர். பினோல் நகரில் நடந்த லா டோமாடினா எனப்படும் தக்காளி திருவிழாவில் ஒரு ட்ரக்கில் கொண்டுவரப்பட்ட தக்காளியை ஒருவர் மீது ஒருவர் வீசி உற்சாகத்தில் ஈடுபட்டனர். கூழாக்கப்பட்ட தக்காளி ஜூஸில் இளைஞர்கள், இளம்பெண்கள் ஆனந்தமாக குளியலிட்டு மகிழ்ந்தனர். தொடர்ந்து அவர்களுக்கான நூதன விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. 1945ஆம் ஆண்டில் தக்காளி விளைந்திருந்த பகுதிகளில் குழந்தைகள் தக்காளியை வீசி எறிந்து விளையாடியதே இந்த திருவிழாவிற்கான ஆரம்ப புள்ளி என கூறப்படுகிறது. ஸ்பெயினில் பிரபலமான இந்த தக்காளி சண்டை திருவிழாவை காண உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். தக்காளி திருவிழாவிற்காக சுமார் 150 டன் கணக்கில் தக்காளி பயன்படுத்தப்பட்டது. ஐசிசி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜெய்ஷாவை நடிகர் பிரகாஷ் ராஜ் விமர்சனம் செய்துள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஐசிசி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய சாதனையாளரை அனைவரும் கைத்தட்டி வரவேற்போம் என தெரிவித்துள்ளார். ஜெய்ஷா ஒரு சிறந்த பேட்ஸ்மேன், பந்து வீச்சாளர், விக்கெட் கீப்பர் என பதிவிட்டுள்ள பிரகாஷ் ராஜ் இந்திய கிரிக்கெட் உருவாக்கிய சிறந்த ஆல்ரவுண்டர் எனவும் கிண்டல் அடித்துள்ளார். ஒருமனதாக ஐசிசி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வாழ்த்துக்கள் என்றும் பிரகாஷ் ராஜ் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷா பிசிசிஐ தலைவராக இருந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஐசிசி தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். அனுராக் காஷ்யப் இயக்கத்தில் 2 பாகங்களாக வெளியாகி வரவேற்பை பெற்ற கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர் திரைப்படம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி திரையரங்குகளில் ரீரிலீஸ் ஆகிறது. செப்டம்பர் 5ஆம் தேதி வரை திரையிடப்பட உள்ள இப்படங்களின் டிக்கெட் விலை $149 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் மனோஜ் பாஜ்பாய், ரீமா சென், நவாசுதீன் சித்திக், ஹூமா குரேஷி என பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது. இப்போது வரை பாலிவுட்டில் வெளியாகும் ஆக்ஷன் கேங்ஸ்டர் படங்களுக்கு இந்த படம் ஒரு முன்னோடியாக இருந்து வருகிறது. கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர் படத்தின் 2ஆம் பாகமும் அதே ஆண்டில் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது.
சென்னையில் சாலையோர நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரிய வழக்கில் மாநகராட்சி ஆணையர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் பாதசாரிகள் நடப்பதற்காக அமைக்கப்பட்ட நடைபாதைகள் முழுவதையும் உணவகங்கள், கடைகள் போன்றவை ஆக்கிரமித்துள்ளதாகவும் வாகனங்கள், ஆட்டோக்கள் நிறுத்தும் இடமாகவும் மாறியுள்ளதாகவும் கூறி இதுகுறித்து சென்னை மாநகராட்சி, சென்னை போக்குவரத்து காவல்துறைக்கு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி பத்திரிகையாளர் வாராகி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார், நீதிபதி பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் சாலையோர நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களுக்கு உடந்தையாக செயல்படும் போக்குவரத்து காவல்துறை மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக 4 வாரத்தில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாநகர போக்குவரத்து காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வற்றாத ஊற்று நீரால் குடிநீருக்கு பஞ்சமில்லை என கிராம மக்கள் மகிழ்ச்சி கூறியுள்ளனர். வெள்ளிமலைப்பட்டி கிராமத்தில் 400க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. அழகர் மலை அடிவாரத்தில் இயற்கை எழில் பொருந்திய வகையில் இந்த கிராமம் அமைந்துள்ளது. ஊராட்சி நிர்வாகம் சார்பில் குடிநீர் இணைப்பு மற்றும் ஆழ்துணை கிணறு வசதி இந்த கிராமத்திற்கு செய்து தரப்பட்டுள்ளது. ஆனாலும் இந்த கிராம மக்கள் முறிமலை அடிவாரத்தில் கிடைக்கும் ஊற்று நீரை நாடியே செல்கின்றனர். ஏனெனில் 2 அடி ஆழத்திலேயே சுவையான தண்ணீர் கிடைப்பதாகவும் இதனால் குடிநீருக்கு பஞ்சமில்லை எனவும் வெள்ளிமலைப்பட்டி கிராம மக்கள் மகிழ்ச்சி பொங்க கூறியுள்ளனர். குடிக்கிறதுக்கு இனிப்பா இருக்கும் தண்ணி, அதனால அந்த தண்ணி விரும்பி இங்கே தான் வந்து தண்ணி எடுத்துட்டு போவாங்க. யாராக இருந்தாலும் வேறு நக்கில் இன்னும் தண்ணி பிடிக்க மாட்டாங்க. அந்த தண்ணி நல்லா இருக்கனால அதை சமைக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிடுவாங்க. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அஸ்திவாரத்துடன் நிறுத்தப்பட்ட வீடுகளை முழுமையாக கட்டித்தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேதாரண்யத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்காக பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் மூலம் வீடுகள் கட்டும் பணி தொடங்கப்பட்டது. இதற்காக காந்தி நகர், கைலவம்பேட்டை, நல்லத்தான்காடு உள்ளிட்ட பகுதிகளில் தலா 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து அஸ்திவாரம் எழுப்பப்பட்ட நிலையில் கட்டுமான பணிகள் அப்படியே முழுமையாக கிடப்பில் போடப்பட்டுள்ளன. இதனால் அதிருப்தி அடைந்த பயனாளர்கள் தங்களுக்கான வீடுகளை உடனடியாக கட்டித்தரக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடன் இணைந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கிடப்பில் போடப்பட்ட கட்டுமான பணிகளை மீண்டும் தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். அதன் பிறகே பயனாளர்கள் தங்களது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் விஷச்சந்துக்கள் மற்றும் பாம்புகள் நடமாட்டம் உள்ளதா என்பதை சோதனை செய்து நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. அழகர்சாமிபுரம் அண்ணா நகரைச் சேர்ந்தவர் மதன். இவர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள தனது மனைவியை பார்க்க சென்றுள்ளார். அப்போது உடல் பரிசோதனை கூடத்திற்கு அருகே தன்னை பாம்பு கடித்ததாக கூறி அதே மருத்துவமனையில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவுக்கு சென்றுள்ளார். மதுபோதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் அவரை சோதனை செய்த மருத்துவர்கள் பாம்பு கடித்ததற்கான தடயம் எதுவும் இல்லை என கூறியுள்ளனர். பின்னர் அந்த இளைஞரிடம் விசாரணை செய்தபோது பாம்பு கடித்ததா, பூச்சி கடித்ததா என தெரியவில்லை என கூறியுள்ளார். இந்நிலையில் நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. மருத்துவமனை பகுதியில் இதுகுறித்து ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் குமார் தெரிவித்தார். ஈரோட்டில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செவித்திறன் மாற்றுத்திறனாளிகள் கொட்டும் மழையிலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செவித்திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்க வேண்டும், சொந்த வீடு மற்றும் நிலம் இல்லாதவர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு வழங்க வேண்டும், கணவன் மனைவி ஆகிய இருவரும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. பின்னர் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா போராட்டத்தில் ஈடுபட்டோருடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினார்.
கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நாடெங்கும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மாநில தலைமை செயலாளர்கள் மற்றும் காவல்துறை தலைவர்களுடன் மத்திய உள்துறை செயலாளரும் சுகாதாரத்துறை செயலாளரும் காணொலி முறையில் ஆலோசனை நடத்தினர். இதன்பின் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் மருத்துவமனைகளில் இரவு நேரங்களில் கண்காணிப்பை பலப்படுத்த வேண்டும், வெளிநபர்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன. பெரிய மருத்துவமனைகளிலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் தலைமை பாதுகாப்பு அதிகாரி என்ற பதவியை உருவாக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மருத்துவமனை ஊழியர்கள் அனைவரின் பின்னணியும் காவல்துறையினரால் சரிபார்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தேவையான இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைப்பது, உயர் அதிகாரிகள் அவ்வப்போது நேரில் ஆய்வு செய்வது, மருத்துவர்களின் பணி நேரத்தை ஒழுங்குபடுத்துவது உள்ளிட்ட அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளன. கத்தோலிக்க மத தலைவரான போப் பிரான்சிஸ் அடுத்த மாதம் தெற்காசிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை இந்தோனேஷியா, சிங்கப்பூர், தைமூர், பப்புவா நியூகினி ஆகிய நாடுகளில் சுற்றுப்பயணம் செல்லும் போப் பிரான்சிஸ் அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மக்களிடத்தில் உரையாற்ற உள்ளார். கத்தோலிக்க மத தலைவரான போப் பிரான்சிஸ் பதவியேற்ற 11 ஆண்டுகளில் அவர் மேற்கொள்ளும் மிக நீண்ட சுற்றுப்பயணம் இது என வாட்டிகன் அரண்மனை தெரிவித்துள்ளது. 87 வயதான போப் பிரான்சிஸ் சில தினங்களாக உடல்நலக்குறைவால் அவதியடைந்து வருகிறார். அவர் சர்க்கர நாற்காலியில் அமர்ந்தவாறே வழிபாடுகளில் பங்கேற்று வரும் சூழலில் இந்த பயணம் குறித்து வாட்டிகன் அரண்மனை கவலை தெரிவித்தாலும் இது தற்போதைய சூழலில் தேவையான ஒன்று எனவும் கூறியுள்ளது. வாழை திரைப்படம் வெளியாகி பெரும் ஆதரவை பெற்று வரும் நிலையில் இதனை 10 ஆண்டுகளுக்கு முன்பே சிறு கதையாக எழுதியுள்ளதாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சோ தர்மன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சினிமாவுக்கு வந்ததால் வாழை கதை தற்போது கொண்டாடப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கதையை எழுதியதை நினைத்து தற்போது மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ள சோ தர்மன், வாழை தன்னை வாழ வைக்கவில்லை எனவும் உருக்கமாக பதிவிட்டுள்ளார். 1999ஆம் ஆண்டு ஸ்ரீ வைகுண்டம் அருகே நடைபெற்ற லாரி விபத்தை மையமாக வைத்து வாழை திரைப்படத்தை இயக்குனர் மாரி செல்வராஜ் உருவாக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. லப்பர் பந்து படத்தின் ட்ரெய்லரை இயக்குனர் மாரி செல்வராஜ் வெளியிட்டார். நெஞ்சுக்கு நீதி படத்தின் வசனகர்த்தாவான தமிழரசன் பச்சமுத்து இயக்குநராக அறிமுகமாகியுள்ள படம் லப்பர் பந்து. ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ் இருவரும் கதாநாயகர்களாக நடிக்கின்றனர். தேவதர்ஷினி, பாலசரவணன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். கிராமத்து கிரிக்கெட் விளையாட்டை மையப்படுத்தி உருவாகும் இந்த படத்துக்கு ஷான் ரோல்டன் இசையமைத்துள்ளார். செப்டம்பர் 20ஆம் தேதி இந்த படம் வெளியாகிறது. அகில இந்திய ஹஜ் கமிட்டியில் தென்னிந்திய பிரதிநிதிக்கான உறுப்பினர் தேர்தலில் வேளச்சேரி தொகுதி எம்எல்ஏ ஹசன் மௌலானா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அகில இந்திய ஹஜ் கமிட்டியில் தென்னிந்திய பிரதிநிதி ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதற்கான தேர்தல் டெல்லியில் உள்ள இந்திய ஹஜ் கமிட்டி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அரசு சார்பில் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். கர்நாடகாவிலிருந்து வேறு ஒருவரும் போட்டியில் இருந்தார். ஆனால் வாக்கெடுப்பிற்கு முன்பாக கர்நாடகாவை சேர்ந்தவர் தனது வேட்புமனுவை திரும்ப பெற்றதை அடுத்து ஹசன் மௌலானா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி, லட்சத்தீவு ஆகிய 5 மாநில பிரதிநிதியாக ஹசன் மௌலானா செயல்பட உள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே இரு தரப்பினரிடையே மோதலை தடுக்க முயன்ற சிஐடி உதவி ஆய்வாளரை தாக்கியது தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். செய்யாறு உட்கோட்டத்தில் காவல்துறை சிஐடி உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் ராஜசேகரன் வாழ்குடை என்ற கிராமத்தில் மதுபான கடையில் 6 பேர் சேர்ந்து ஒருவரை தாக்கியதாக தடுத்து நிறுத்தியிருக்கிறார். அவர் சீருடையில் இல்லாததால் அவர் பொய் சொல்வதாக நினைத்து அந்த கும்பல் அவரை அடித்து உதைத்துள்ளது. மேலும் சிலரையும் அழைத்து ராஜசேகரனை தாக்கியதாக தெரிகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து செய்யாறு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றபோது 15 பேர் கொண்ட கும்பல் தப்பி ஓடியது. காயமடைந்த ராஜசேகரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக திங்கட்கிழமை ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் மேலும் 6 பேர் புதன்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர்.
அந்நிய செலாவணி முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக எம்பியுமான ஜெகத் ரட்சகனுக்கு 908 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமலாக்கத்துறையின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில், நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலதிபருமான ஜெகத் ரட்சகன், அவரது குடும்பத்தினர் மற்றும் அவருக்கு சொந்தமான நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதாகவும், அந்த சோதனையின் முடிவில் 89 கோடியே 19 லட்சம் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக ஜெகத் ரட்சகனுக்கு 908 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அமலாக்கத்துறை, அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தின் கீழ் அபராதம் மற்றும் சொத்து பறிமுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பெரியேரிப்பட்டியில் உள்ள பெரிய ஏரியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 420 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள பெரிய ஏரி கடந்த 4 ஆண்டுகளாக வறண்டு கிடந்தது. மேட்டூர் அணையின் உபரி நீரை 100 ஏரிகளில் நிரப்பும் திட்டத்தில் இந்த ஏரியும் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் பேரில் வந்து சேர்ந்த தண்ணீரால் பெரியேரிப்பட்டி ஏரி நிரம்பியது. இங்கிருந்து உபரி நீரும் வெளியேறுகிறது. ஏரி நிரம்பி உபரி நீரும் வெளியேறுவதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்த கிராம மக்கள் நீரில் குதித்து விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் பெரியேரிப்பட்டியின் ஏரியின் பெரும்பாலான பகுதிகளும் உபரி நீர் செல்லும் கால்வாய் பகுதிகளும் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஏரியை முழுமைப்படுத்துமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதுபற்றி பொதுப்பணித்துறை நீர்வள ஆதாரத்துறை உதவி பொறியாளர் ரஞ்சிதாவிடம் கேட்டபோது, நேரில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தம்முடன் ஒன்றாக பழகியவர்கள் தம்மை விட்டு விலகி சென்றாலும் 35 லட்சம் வாக்குகளை அளித்து தமிழ்நாட்டு மக்கள் தம்மை அங்கீகரித்துள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் கட்சி நிர்வாகி இல்ல திருமண விழாவில் சீமான் பங்கேற்று பேசினார். அப்போது தம்மை பார்ப்பவர்கள் எல்லாம் பயங்கரவாதி, தீவிரவாதி ஓடியதாக கூறினார். கடைசி நிமிடத்தில் கொடுத்த சின்னத்தை வைத்து தமிழக மக்களின் ஆதரவை பெற்றிருப்பதாகவும் சீமான் தெரிவித்தார். தமிழகத்தில் 75 ஆண்டுகால 65 ஆண்டுகால கட்சிகளுக்கு ஊடறுத்து 3வது பெரிய கட்சிகளாக கட்சியாக பெரிய பிள்ளைகள் இருக்கும். கடைசி நொடியின் வரை எனக்கு சின்னந்தாவில்லை. கிடைத்த சின்னத்தை கையில் எது கிடைக்கலோ எடுத்து போருக்கு சென்று முன்னவர்கள் போதித்த வழியிலே மாணவ தமிழ் பிள்ளைகள் களத்தில் நின்று அந்த முடிவாங்கி சின்னத்தை எடுத்து 35 லட்சம் வாக்கை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சி என்ற குஜராத்தில் இனிப்பகம் ஒன்றில் கொத்தடிமையாக வேலை செய்து வந்த கோவில்பட்டியைச் சேர்ந்த இளைஞர் நீதிமன்ற உத்தரவின்படி மீட்கப்பட்டார். கோவில்பட்டி அருகே உள்ள திட்டங்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த ஐயனார் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டில் கோபித்துக் கொண்டு குஜராத்தில் உள்ள ஒரு இனிப்பகத்தில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். அவர் ஊர் திரும்ப அனுமதி கேட்டபோது இனிப்பகத்தின் உரிமையாளர் அனுமதி அளிக்கவில்லை என தெரிகிறது. ஐயனார் உறவினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது நிலையை தெரிவித்த பின்னர் மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதன் பின்னர் ஐயனாரை காவல்துறையினர் குஜராத்திலிருந்து அழைத்து வந்தனர். ஐயனாரை போல மேலும் சிலர் குஜராத்தில் இருப்பதாகவும் அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அவர்களையும் மீட்க தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஐயனார் பணிபுரிந்த காலத்திற்கான ஊதியத்தை அவர் பணிபுரிந்த இனிப்பகத்தின் உரிமையாளரிடமிருந்து காவல்துறையினர் பெற்று தந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே தேனீக்கள் கொட்டியதில் பள்ளி மாணவர்கள் 20 பேர் காயமடைந்தனர். கனியூர் பெருநிலையம் பகுதியில் சுற்றி வந்த தேனீக்கள் கூட்டம் அங்கிருந்தவர்களை கொட்டியதால் அனைவரும் சிதறி ஓடினர். இதில் முதியவர் ஒருவரை சுமார் 100க்கும் மேற்பட்ட தேனீக்கள் சுற்றி வளைத்தது. அருகில் இருந்தவர்கள் காப்பாற்ற செல்ல முடியாத அளவிற்கு தேனீக்கள் சூழ்ந்தது. காயமடைந்தவர்கள் கனியூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மயிலாடுதுறையில் சாலையை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருந்த டாஸ்மாக் பார் இடித்து அகற்றப்பட்டது. மயிலாடுதுறை பஜனை மட தெரு அருகே டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. அந்த வழியாக பழைய ஸ்டேட் வங்கிக்கு செல்லும் சாலை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அப்பகுதி அங்கீகரிக்கப்பட பாராக செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கோரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் நகராட்சி ஆணையருக்கு பாஜக சார்பில் ஆன்லைனில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து நகரமைப்பு ஆய்வாளர் தனராஜ் தலைமையில்
நகராட்சி ஊழியர்கள் பஜனை மட தெரு பகுதியில் சாலையை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருந்த டாஸ்மாக் பாரை இடித்து அகற்றினர். திண்டுக்கல் அருகே டி குருமப்பட்டியில் முத்தாளம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு 70 அடி உயரமுள்ள வழுக்கு மரத்தில் ஏறும் போட்டி நடத்தப்பட்டது. 5 ஆண்டுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உற்சாகமாக மரத்தில் ஏறினர். இதில் சாதுரியமாக மரமேறிய குமரன் என்பவர் பரிசு முடிப்பை எடுத்து வெற்றி பெற்றார். புதுக்கோட்டையில் தான் பணிபுரியும் அரசு பள்ளிக்கு 50,000 ரூபாய் மதிப்பிலான இருக்கைகளை வழங்கிய ஆசிரியையின் செயல் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. போஸ் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருபவர் நடேஷ்கா ஜான்சி தந்தை அண்ணாமலையுடன் இணைந்து பள்ளிக்கு உதவிக்கரம் நீட்டியுள்ளார். இந்நிலையில் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வில் 31வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுமதி பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு ஆசிரியர் நடேஷ்கா ஜான்சிக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து முருகன் கோவில் செல்லும் சாலையில் இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போது வீடுகளை இடிக்க கால அவகாசம் கேட்டு சிலர் வட்டாட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர். ஆனால் ஏற்கனவே அதிக காலம் கொடுத்துவிட்டதாக கூறி அவர்களின் கோரிக்கையை அவர் நிராகரித்தார். காவல்துறையின் பாதுகாப்போடு ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் பொதுமக்களிடம் பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட்ட சிறுவன் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். பொள்ளாச்சி அருகே தென்குமாரபாளையம், சிஞ்சுவாடி, நம்பியமுத்தூர் பகுதிகளில் இருசக்கர வாகனங்களில் சென்ற சிலரை மர்ம நபர்கள் வழிமறித்து பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டி செல்போன் மற்றும் பணத்தை பறித்து வந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் கோமங்கலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் வழிப்பறியில் ஈடுபட்டதாக சபரிராஜன், நல்லுகுமார், சுபாஷ் மற்றும் சிறுவன் உட்பட 4 பேரை கைது செய்தனர். கைதானவர்கள் மீது கொலை முயற்சி, வாகன திருட்டு, நகை மற்றும் பணம் பறிப்பு உள்ளிட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் டி களபம் கிராமத்தில் மின்மாற்றியில் இருந்த செம்பு கம்பிகளை திருடியவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விவசாய பணிகளுக்காக மின்சாரம் வழங்க அமைக்கப்பட்டிருந்த மின்மாற்றியை உடைத்து அதிலிருந்த சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செம்பு கம்பிகளை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்மாற்றியில் உள்ள செம்பு கம்பிகளை மர்ம நபர்கள் திருடி வருவது தொடர்கதையாகி வருகிறது. மின்மாற்றில் உள்ள செம்பு கம்பிகளை திருடுவோர் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையில் 14 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 2 குற்றவாளிகளுக்கு தலா 25 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து நெல்லை சிறப்பு போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அம்பாசமுத்திரம் அருகே 2020ஆம் ஆண்டு 14 வயது சிறுமியை சங்கர் என்பவரும் மாரியப்பன் என்பவரும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக வழக்கு தொடரப்பட்டு திருநெல்வேலி போக்சோ நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்தது. இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டதால் இருவருக்கும் தலா 25 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிபதி சுரேஷ் தீர்ப்பளித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார்.